सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल பரவாயில்ல. இன்னைக்கு எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்கேன் நான். காலையில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? காஃபி எங்கப்பா? எவ்வளோ நேரமாக கோலம் போட்டுருப்ப நீ? என்கிட்ட திட்டி வாங்காமல் போயிடுங்க. நான் காலையில் நல்ல மூடில் இருக்கேன். எழுந்து வந்ததே லேட்டு. இதில் காஃபி நான் போட்டு வைக்கணுமா? போய் போட்டு விடுங்களே. அடுப்பில் பால் போட்டிருக்கேன். காஃபி வேணும்னா காஃபி போட்டுக்கோ, டீ வேணுன்றோ டீ போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து நோண்டாதீங்க. போங்க, காலங்கட்டலாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் குளிச்சுட்டு. குட் மார்னிங் துளசி. அம்மா துளசி செடி தண்ணி ஊற்றுனீங்களா இல்லையா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு ஆசாசியாக இருந்தேன். வந்தவனும் நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இப்போ துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் எனக்கு முக்கியம். வருத்தப்படாதம்மா, எனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் என்னை தேடி நிச்சயமாக வரதான் போகிறான். அவன் என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்க தான் போகிறான். நீ வேணா பாரு. அம்மாவை எப்படியோ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா வேலையும் நம்மளே செஞ்சிடணும். அம்மா ரெஸ்ட் எடுக்கிற வேலை மட்டும்தான் பார்க்கணும். அம்மா எழுந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஃபஸ்ட் இந்த காஃபி எடுத்துமே கொடுக்கலாம் அம்மாக்கு. என் பிள்ளை எவ்வளோ பாசமாக இருக்கா என் மேலே. கடவுளே, என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வையேன். தேடாத ஊர் இல்லை, பார்க்காத பொண்ணு இல்லை, ஒருத்தி கிடைக்கலையே. அம்மா இந்தாங்க காஃபி. காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக போய் சாப்பிடுங்க. எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க. எல்லா வேலையும் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்தேன், சரிங்களா? சரிப்பா. அம்மா இங்கேயும் போகல, சும்மா மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல வெளியே போயிட்டு வந்தா. காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரேட் எவ்வளோன்னு தெரியலையே. இப்போ தம்பி எவ்வளோ இப்போ ஒரு கிலோ கத்திரிக்காய்? கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தக்காளியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரிப்பா, ஒரு கிலோ கத்திரிக்காயும் ஒரு கிலோ தக்காளியும் ஒரு 1/4 கிலோ ப்ரக்கோலி போட்டிருப்பா. என் பையன் தான் அதை விரும்பி சாப்பிடுவான். ஐயோ, தலை சுற்றுற மாதிரி இருக்கே. என் பையன் அப்போவே சொன்னான் அம்மா ரெஸ்ட் எடுங்கன்னு. நான் தான் கேட்காத வந்துட்டேனே. ஆண்டி மயங்கிட்டாங்க போலயே. ஐயோ, எனிபடி ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். ஆண்டி ஏந்துருங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி ஏந்துருங்க ஆண்டி. என்ன பாருங்க ஆண்டி. நீங்கள் யாரு? உங்கள் பேர் என்ன? இவங்க பாக்கெட்டில் ஃபோன் இருக்கு. பேசாமல் எடுத்து இவங்க ரிலேட்டிவ் கால் பண்ணுவோமா? அதான் பண்ணணும். பாவம் யாருன்னே தெரியலையே இவங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுறது தெரியலையே. சரி, ஃபஸ்ட்டு கால் பண்ண லிஸ்ட்டில் இருக்கலாம். மை சன்னு போட்டிருக்கு. ஒரு வேளை அவங்க பையனாக இருக்குமோ? சரி, அவங்களுக்கே கால் பண்ணுவோம். என்ன அம்மா கால் பண்ணுறாங்க? ஹலோ அம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? மார்க்கெட் போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? என்ன பண்ணுறீங்க? ஹலோ ஹலோ, நான் உங்கள் அம்மா இல்லைங்க. உங்கள் அம்மா இங்கே கீழே மயங்கிட்டாங்க. கொஞ்சம் வாங்க சீக்கிரம். என்னது, அம்மா மயங்கிட்டாங்களா? எங்கே மயங்கிட்டாங்க? நீங்கள் யாருங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே சந்தை பக்கத்தில் ஒரு ரோடு போகுது பாருங்க, அங்கே மயங்கி விழுந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இங்கே பக்கத்தில் கூட யாருமே இல்லை, அதனால தான் நான் ஃபோன் எடுத்து கால் பண்ணேன். அங்கேயே இருங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கோங்க, வந்துடுறேன் நான்.